ஓகே காய்ஸ், ஆக்சுவலாக அது பீச்சோட எட்ஜு மாதிரி வர்றது மலையில் தான் ஜாயிண்ட் ஆகுமா. ஸோ அதுதான் அந்த எட்ஜான். நம்ம நின்ன இடம் தான் அந்த எட்ஜுன்னு சொன்னாங்க. ஸோ அது மழை டைமில் தான் வரும்னால ஸோ நம்மளுக்கு இங்கே இது இல்லை. பட் இந்த சைட்லேருந்து அந்த சைட் போனோன்னா அதுவும் அங்கே ஒரு பேரிகார்ட் போட்டிருக்காங்கள. இந்த பேரிகார்டு வந்து ஈடன் பீச்சா. ஸோ சரி, பேரடைஸ் பீச். இது ஈடன் பீச் வந்து உங்களுக்கு ஃப்ரீ. பட் பேரடைஸ் பீச் வந்து பெய்டு. ஒரு ஆளுக்கு 100 ரூபா, டேக்ஸ் ஒரு 28 ரூபா, சேர்த்து 128 ரூபா. ஸோ அதுதான். ஸோ அப்போவே கூகுளில் காட்டுச்சு நீங்கள் ஆல்ரெடி ரீச் ஆகிட்டீங்க அப்படின்ட்டு. ஸோ இதுதான் அந்த எட்ஜ். ஸோ நம்ம இந்த 2 பீச்சையும் பிரிக்கணும்னா மழை வந்து இந்த ஏரி ஃபுல்லாக ஃபில் ஆகணும். அப்போ தான் அது உங்களுக்கு வந்து அந்த செப்பரேட் ஆனது தெரியும். ஸோ இப்போ அது இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்தது வேஸ்ட்டுன்னு கிடையாது, பட் நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்கள் யாராச்சும் மழை டைமில், ரெய்னி சீசன் டைம் வந்தீங்கன்னா வந்து பாருங்கள், கண்டிப்பாக வியூ செம்மையாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அது அப்படி தான் இருக்குது. பட் இன்னும் அதோட கனெக்ட் ஆகும்போது இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம கரெக்டாக அந்த பிரிட்ஜுக்கிட்ட தான் நம்ம இதை பார்த்தோம். இதுதான் அது, ஆனால் அது இது இல்லை. அதுதான் இப்போ விஷயம். பரவாயில்ல, ரொம்ப இல்லாட்டியும் வியூ கொஞ்சம் நல்லா இருக்கு. நாங்கள் நம்ம வர்றதை பார்த்துட்டு அது பறந்துருச்சு காய்ச்சி. ஸோ இப்போ வரைக்கும் அது ஈரமாக தான் இருந்திருக்கு. ஸோ சார் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்தனால பிக்சர் பேர்ட்ஸ் எல்லாம் கேப்சரே ஆகலை, மிஸ் பண்ணிட்டேன். தண்ணி ஸோ பார்த்துக்கிட்டிங்களா, நம்ம கிட்டத்தட்ட அந்த 2த்துக்கு நடுவில் நிற்கிறோம். ஸோ போவோமா, அடுத்த வேலையை பார்த்து நிற்கணும். கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா
பாருங்கள், நல்லாயிருக்கும்.